ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக கமகமன்னு தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 தக்காளியை வேக வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி வேக வைக்கும்போது தோலெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை நல்லா நம்ம தோலை மட்டும் தூர எடுத்துட்டு இந்த தண்ணியில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு 4 பூண்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் 1-2 பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரசத்துக்கு ரெடியாக இருக்குது. ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதை விட கம்மியாக நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 2 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கிடலாம். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அப்புறம் 1-2 பொடிச்சு வச்சுருக்கிறேன் இந்த ரசம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம வதக்கும்போது நல்லா வாசனையாக வரும். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கரைச்சிட்டு அதை இப்போ உடனே சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புளியையும் நம்ம கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதனோடய சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து புளிப்பு பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் கொதிக்கக்கூடாது, உப்பு ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது மாதிரி நுரக்கட்டு வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு தக்காளி ரசம் ரெடி ஆயிட்டு.